ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன், இன்றைக்கி ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் எடுத்தேன்றதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம 4 கால் ட்ரை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மிட் கேப்பும் பேங்க் எக்ஸும் எக்ஸ்பைரி. ஸோ வி ஆர் இன் மார்ச் மந்த் ஸ்டார்டிங். ஸோ மந்த் ஸ்டார்டிங்கில் ஜென்ரலாகவே ப்ரீமியமும் ஹையாக இருக்கும். அட் தி சேம் டைம் மொமெண்டம் வந்து ஆல்ரெடி மார்ச் 1 மார்க்கெட் வாட்ச் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். நல்ல அப்சைடு நல்ல மூவ் கொடுத்துருச்சு. ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மோர் மூவ்மெண்ட் ஹியர் ஆஃப்டர். இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்னல் எந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நம்ம எஸ்பெஷலி மந்தில் ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 days வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொடுத்த கால், நான் ஜென்ரலாக என்னோடய ரூலு 9:30 வரைக்கும் ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங். இது வந்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுன்றது நம்ம 9:30 வரைக்கும் நம்மளால் அசியூம் பண்ண முடியாது. அது வந்து நம்ம எமோஷ்னலாக நம்ம தப்பான டிசிஷன் எடுத்தோம்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்னோட டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். என்னோடய டெலகிராம் குரூப்பில் இன்றைக்கி 5 கால் கொடுத்துருக்கேன். 9:40க்கு 2 கால் கொடுத்தேன். ஆக்சுவலி மிட் கேப் எக்ஸ்பைரி. ஜென்ரலாக நான் வந்து ஹீரோஜியில் வந்து 9:40 சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸு ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இறங்கிடும். அந்த மாதிரி நம்ம சேஃபாக வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் எதை பேஸ் பண்ணி நான் கொடுத்தேன்றதை மட்டும் ஜஸ்ட் இந்த 5 கால் கொடுத்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் வந்து 9:40க்கு 47,300 அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். 47,300 9:40 ஏதாவது வச்சு எந்த ரூலை வச்சு நான் போட்டேன்றதை சொல்லிடுறேன். 9:40ன்றப்ப அரவுண்ட் வி ஆர் இன் இந்த இடம் 9:40 எக்ஸாக்ட்லி 9:40. ஆக்சுவலி இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிறப்ப நான் கொடுத்துருக்கேன். இப்போ 9:40ல் மார்க்கெட் எங்கே இருக்குது, 47,336 இருக்குது. அப்போ 336 இருக்கப்போ நான் அசியூம் பண்ணது ஓகே, இங்கே வந்து ஒரு பெரிய ஃபால் வரும் அப்படின்றத நான் அசியூம் பண்ணியிருந்தேன். 47,300 நான் இப்போ ஸ்ட்ரைக்கை பார்ப்போம். 47,300 புட்டு 9:40, 47,300 புட்டு 47,300 புட்டு 9:40. நான் வந்து 320 வாங்க சொல்லியிருந்தேன். இந்த 317 பிரேக் பண்ணி இங்கேருந்து பிக் வச்சு இங்கே ஏறிச்சு. நான் சொன்னது என்னோடய ரூல் சிம்பிள். நம்ம ரொம்பலாம் அதிகம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு வந்துடணும். 9:40ல் இந்த 320 இந்த ஏரியா கிராஸ் பண்ணால் வாங்க சொல்லியிருந்தேன். 320லேருந்து ஒரு 5 minutes வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தோம்னா 370 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமும் விட்டுருந்தோம்னா என்னோடய ரூல் வந்து 10 to 15 minutes ஹோல்டு பண்ணுறது தான். அட்லீஸ்ட் இங்கே வந்துருக்கலாம். நான் ஸ்டாப் லாஸு ரேராக தான் போடுவேன். கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நான் வெளியே வந்துடுவேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 47,300 புட்டு. நம்ம இன்னும் 200 பாயிண்ட் மேலே கூட நம்ம புட்டு ட்ரை பண்ணலாம். நம்ம அட் த மணியில் போட்டோம்னாலே ஒரு டீசென்ட் 30 to 40 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியுன்றக்காக நான் ஜஸ்ட்டு காட்டுறேன். 9:40ல் நான் கால் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து 300 வரைக்கும் விழுந்துட்டு இங்கே ஏறி இந்த 315 கிராஸ் பண்ணப்போ ஐ அசியூம் தட் மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணி ஒரு மொமெண்டம் கொடுக்கும், இங்கே ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோடய இதுபடி இந்த 350க்கு மேலே போச்சுன்னா வெளியே வந்துடும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ஒரு 15 minutes வெயிட் பண்ணோன்னே 370லேருந்து கீழே வந்துருச்சு. நான் 360 அந்த ரேஞ்சில் அந்த நம்ம ட்ரிகர் மாதிரி போட்டோம்னா 370ல் வந்துடலாம். ஸோ நான் இப்போ 370ல் நான் 50 பாயிண்ட் புக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 50 பாயிண்ட் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடிஞ்சது. அதுவும் அந்த காலையில் அந்த டைமில் நம்ம அந்த மொமெண்டம்லாம் எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் பயங்கர வாலடைல் இருக்குன்றதுனால நம்ம சேஃபாக வெளியே வந்துடுறது தான் நல்லது. எஸ்பெஷலி மண்டே நம்ம பெருசாகவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு 30 பாயிண்ட்டுன்றதை நான் என்னோடய ரூலை ஃபாலோ பண்ணி 30 பாயிண்ட்லேயே நான் வெளியே வந்திருந்தேன். நான் 350லே வந்துருக்கலாம் சேஃபாக. பட் 370 வரைக்கும் போயிட்டு 350ல் வந்து நின்றுச்சு. ஸோ வெளியே இதில் எக்ஸிட் ஆகிடுச்சு. இது க்ரீன் ட்ரேடு தான். இந்த ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு 5 to 10 minutes வெளியே வந்தாச்சு. நான் என்னோடய இதிலே போட்டிருக்கேன் எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணேன்னு. ஸோ இது 10 minutes தான் ஹோல்டு பண்ணேன். அப்போ விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு 9:50க்கு நான் வெளியே வந்துட்டேன். அடுத்தது த சேம் வே 9:50 நான் கொடுத்துருந்தேன். பட் மொமெண்டம் க்ரியேட் பண்ணி கீழே விழுந்தப்போ நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி இது என்னோடய மிஸ்டேக் தான். இது வந்து நான் இந்த இடத்துல மிட் கேப் வந்து 9:50 ஹீரோ கால்னு சொல்லி கொடுத்துருந்தேன் 9:40க்கு. அது பார்த்தீங்கன்னா 9:40க்கு ஆல்மோஸ்ட் 80 டச் பண்ணிட்டு கீழே வந்துக்கிட்டு இருந்து 9:40ல் அரவுண்டு 33 இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த 33ல் வாங்கியிருந்தா உடனே அது வந்து 58 போச்சு. 33லேருந்து 58ல் எக்ஸிட் ஆகிருந்துருக்கணும். பட் நான் என்ன பண்ணேன், திரும்ப இது
80 டச் பண்ணணும்னு நினச்சி நான் ஹோல்டு பண்ணேன். இது எனக்கு லாஸ் தான். நான் 5 ரூபாவில் நான் வெளியே வந்தேன். 33ல் வாங்கி நான் 5ல் வெளியே வந்தேன். அரௌண்ட் 20 பாயிண்ட் எனக்கு 25 பாயிண்ட் எனக்கு லாஸு. நான் ஃபஸ்ட் எடுத்ததில் ஒரு 50 பாயிண்ட் கவர் பண்ணேன். இதில் ஒரு 30 பாயிண்ட் எனக்கு லாஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கால் வந்து 47,500 புட்டு 10:30க்கு 47,500 புட்டு 47,500 புட்டு வந்து 47,500 புட்டு 10:40 47,500 புட்டு 10:40க்கு நான் 370 கிராஸ் பண்ணேன். காலும் கொடுத்துருந்தேன், புட்டும் கொடுத்துருந்தேன். கால் 370 கிராஸ் பண்ணால் அதை வாங்குங்க, புட்டு 370 கிராஸ் பண்ணால் இதை வாங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத நான் அச்சீவ் பண்ணி தான் இங்கே நான் 370ல் ட்ரிகர் கொடுத்துருந்தேன். 370ல் இது பிரேக் ஆனோடனே நல்ல மொமெண்டம் 370லேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் பதட்டமே தேவையில்ல, ஸ்டாப் லாஸ் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. 5 to 10 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நான் இது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணவே இல்லை. 540 வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல. நான் இந்த இடத்துலேயே ஒரு நல்ல எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அரௌண்ட் 100 பாயிண்ட் தான், 30 to 100 பாயிண்ட்டு. பட் இந்த இடத்துல நான் இது வந்து இதை பிரேக் பண்ணால் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சேன். இந்த 15 மினிட்ஸ் ஹையை பிரேக் பண்ணால் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சேன். அது பிரேக் பண்ணி மேலே போய் 520 வரைக்கும் போச்சு. ஸோ 370 520 அரௌண்ட் இதில் எவ்வளவு 150 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் இதில் நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எனக்கு வந்து நான் 370 இருந்தது எனக்கு 570 600 700 போகணும்லாம் நான் எதிர்பார்த்தேன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம போயிடுச்சுனாலே அதுவே பெரிய விஷயம். மார்க்கெட்டில் இந்த மாதிரி மொமெண்டம் இருக்கிறப்ப நம்ம வெளியே வந்துடுறது சேஃபு. ஸோ இந்த இடத்துல அரௌண்டு 150 பாயிண்ட் ஆல்ரெடி ஒரு 50 பாயிண்ட் எடுத்து அப்புறம் ஒரு 30 பாயிண்ட் லாஸ் பண்ணி அடுத்து ஒரு 150 பாயிண்ட் கவர் பண்ணியாச்சு தேர்ட் காலில். இப்போ ஃபோர்த்து கால் என்ன கொடுத்துருந்தேன்னா மிட் கேப்லேயே 11,000 புட்டு கொடுத்துருந்தேன். எத்தனை மணிக்கு 12:15க்கு 12:15க்கு புட்டு 11,000 புட்டு 35ல் வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஸோ இது கிட்டத்தட்ட ஹீரோ ஜீரோன்றப்ப நம்ம 330 வரைக்கும் தான் ஹோல்டு பண்ணணும். இந்த இடத்துல 35லேருந்து இது கீழே இது வரைக்கும் போச்சு. நான் இது 0 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நான் ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா நான் ஒரு மொமெண்டம் இங்கே 50 பிரேக் பண்ணால் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது போகலை. இது இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா எனக்கு மேலே வந்துடும் நான் எதிர்பார்த்தேன். 56 கிராஸ் பண்ணுச்சுன்னா மேலே வந்துடும் எதிர்பார்த்தேன். பட் இந்த இடத்துல ஒரு 230க்கு 38 இது அரௌண்டு 50 வரைக்கும் போச்சு. நான் இந்த 50 இந்த பாயிண்டில் நான் வெளியே வந்துட்டேன். 46 அரௌண்டில் நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து இதுலேயே ஒரு ப்ராஃபிட் அரௌண்ட் 15 பாயிண்ட் நான் ப்ராஃபிட் பார்த்தேன். ஸோ ஃபோர்த்து கால் சக்ஸஸ்ஸு, செகண்ட் கால் ஃபெயிலியரு, கடைசியாக லாஸ்ட்டு கால் தான் நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கால். அது வந்து எத்தனை மணிக்கு கொடுத்தோம்னா லைக் 47,400 கால். எத்தனை மணிக்கு 2:10 47 ஜென்ரலாகவே 2:30 மணி 2 மணி 1:30 மணி வரைக்கும் எந்த மொமெண்ட்டும் இல்லைன்னா 2:30 மணிக்கு மேலே ஒரு நல்ல மூவ் இருக்கும். பட் இது ஆல்ரெடி புட்டு பக்கமும் மூவ் ஆயிடுச்சு, கால் பக்கம் மூவ் ஆயிடுச்சுன்றதுனால நம்ம பெருசாக பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ 2:10ல் ஒரு 15 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணேன். 47,400 கால் 47,400 கால் வந்து 47,400 கால் 2:10 பெருசாலாம் ஆசைப்படக்கூடாது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் நான் 300 நான் ட்ரிகர் தான் போட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் சேஃபர் சைடுக்கு ஒரு 10 பாயிண்ட் மேலே தான் நான் என்ட்ரி ஆவேன். ஸோ இந்த இடத்துல 310ல் நான் என்ட்ரி ஆனேன். 2:10க்கு 310ல் என்ட்ரி ஆகி ஒரு 5 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணேன். நான் யோசிச்சிருந்தது இந்த லெவல் தான் யோசிச்சிருந்தேன் 350. ஸோ இந்த 350ல் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அப்போ இந்த இடத்துல 310லேருந்து 350 நான் வந்து அரௌண்ட் 40 பாயிண்ட் இதில் கவர் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு லாஸ்ட் கால்னு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்டு. ஆனால் எடுத்தது அரௌண்ட் 150 + 50 200. இது ஒரு 240 ரஃப்லி. இந்த எக்ஸலில் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 240 இதில் ஒரு 50 பாயிண்ட்டு, இதில் ஒரு 23 பாயிண்ட் நெகட்டிவ். 10 ரூபாவில் வெளியே வந்தாச்சு. இதில் 153 பாயிண்ட்டு. இது 523 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் நம்ம 543 வரைக்கும் போச்சு. நான் 523 அந்த ரேஞ்ச் 500 ரேஞ்சில் நான் வெளியே வந்தேன். இருந்தாலும் அந்த ஹையில் ஒரு சில பேர் அந்த ஸ்மார்ட்டாக வெளியே வந்துடுவாங்க. அவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா
டக்குன்னு அந்த ஹை டச் பண்ணுறப்ப எக்ஸிட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தா இது இல்லாமல் ஈஸியாக ஒரு 150 குவான்டிட்டி வாங்குறதுனால ஈஸியாகவே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு வந்து ஒரு 2000 3000 வரும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம புக் பண்ணிட்டு நம்ம சேஃபாக வெளியே வந்துடுறது நல்லது. ஸோ இந்த ஈச் கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கால் நான் அட்வான்ஸ் கால் கொடுத்துருந்தேன். ட்ரிகர் போட்டுக்கங்கன்றது என்னோட டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ அட்வான்ஸ் கால் இது 4மே லைவ் கால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸிட் ஆயிடுச்சு. பொசிஷன் ஜென்ரலாக பிடிஎஸ்டிலாம் நான் ரொம்ப ரேராக தான் கொடுக்குறது. ஸோ இந்த இதில் நம்ம 150 குவான்டிட்டி வச்சு இன்றைக்கி 50,000 வச்சு ஒன்றும் ஹோல்டெல்லாம் கிடையாது. 10 மினிட்ஸ் இதில் 5,000, இதுலேயும் 5,000. இந்த ஹீரோ ஜீரோலாம் 5,000 மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மற்ற பூரா நம்ம டீசெண்டான அமௌண்ட் வந்துச்சுன்னா வெளியே வந்துடணும். ஸோ இந்த இதில் இன்றைக்கி ஒரு 50-60,000 வச்சு நான் வந்து ஒரு 36,000 என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. நான் வந்து இது வந்து இது சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு லாட்டு நான் வந்து 150ன்றது அரௌண்டு 10 லாட்டு. இதில் ஒரு லாட்டு மட்டும் வாங்கியிருந்தா வெறும் 5,000 வச்சு நான் லாஸ் வந்து 345 பண்ணியிருப்பேன். இங்கே வந்து 225 க்ரீன் எடுத்திருப்பேன். இது எல்லாம் லாஸ் கெயின் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3,600 நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இது மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுலாம் கிடையாது. அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு டைம் பார்த்து பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பாருங்கள். 4,800 வச்சு நான் 750 எடுத்தேன்னா அதோட P&L பர்சன்டேஜ் 15%. இதில் 41, இதில் 43, இதில் 15. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒலட்டைல் மார்க்கெட்டுக்கு பழகிக்கணும். அந்தந்த மொமெண்ட்டில் இருந்துட்டு 5 to 10 மினிட்ஸ் மொமெண்ட் இருக்கா வந்துடணும். இது வந்து பை த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வரும். இது வந்து நமக்கு வந்து ஒரு எமோஷன்ஸில் வந்து ஓகே இந்த இடத்துல நமக்கு ஒரு 5,000 காட்டுது, இன்னும் ஒரு 30 பாயிண்ட் ஏறும் 40 பாயிண்ட் ஏறும்னு நினச்சோம்னா விஆர் என்ன சொல்கிறது, நம்ம சம்டைம்ஸ் நம்ம பேனிக் ஆயிடுவோம். நம்ம தப்பான டிசிஷன் எடுப்போம். இந்த எமோஷன்ஸில் நிறைய ராங் டிசிஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 5 to 10 மினிட்ஸ் எடுக்கிறோமா வந்துடணும், அவ்வளோதான். ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி. ஆனால் என்னோட இதில் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் நான் போட மாட்டேன். என்னோடய குரூப்பில் பார்த்தாலே தெரியும், வித்தவுட் ஸ்டாப் லாஸ் தான் நான் போடுவேன். ஸோ அதனால நான் செலக்டிவாக மட்டும்தான் என்ட்ரி ஆகிறது. எல்லா நேரம்லாம் என்ட்ரி ஆகிறதில்ல. ரேராக தான் 5 கால் இந்த மாதிரிலாம் டெய்லி நடக்குமானா நாட் ஷுர். ஸோ சம்டைம்ஸ் நம்ம இந்த இடத்துலையே நம்ம 320 என்ட்ரி ஆகி 370 வெளியே வந்துட்டோம். ஆனால் இது நம்ம வெளியே வந்த நேரம் இது சம்டைம்ஸ் 500க்கு மேலே கூட போகலாம், யாருக்கு தெரியும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் க்ரீன் புக் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி கால் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. மிட் கேப்பும் இன்றைக்கி மொமெண்டம் புட் சைடு நல்லா போகும்னு நினச்சி நான் மிஸ் பண்ணது. ஸோ ஹீரோ ஜீரோ மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது டெய்லியெலாம் கிளிக் ஆகாது. வந்தால் ஹீரோ, போச்சுன்னா ஜீரோ தான். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான். அதனால் அதெல்லாம் நம்ம சேஃபாக 1 லாட் 2 லாட் தான் ட்ரை பண்ணோம். நான் வந்து ஜென்ரலாக அது வந்து இப்போ நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோமேன்றதுனால அதில் ஒரு 5,000 நான் ரிஸ்க் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி எல்லா டைமும் நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படி மூவ் ஆகுன்றத ஜஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு ட்ரெண்டை வச்சு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட்டு டே கேண்டில் வச்சுக்கிறேன். இப்போ டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு இன்னும் மார்க்கெட்டில் ஃபில் ஆகாமல் இருக்குது. கால் பக்கம் எனக்கு தெரிஞ்சு 47,500 இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹை வைக்கும். அந்த ஹை தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த 47,500க்கு மேலே மார்க்கெட்டு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் அரௌண்டு 47,800க்கு மேலே ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டை வச்சு டே சார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் காட்டுது. ப்ரீவியஸ் டே ஸ்விங்கையும் பிரேக் பண்ணி மேலே தான் நிற்கிது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப நான் நாளைக்கு எதிர்பார்க்குறேன், நாளைக்கு அப்சைடு ஒரு நல்ல மூவ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். 47,800க்கு மேலாம் போச்சுன்னா 48 டச் பண்ணுவாங்க. நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரின்ற பட்சத்தில் இது வந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம். பட் எப்போயுமே நான் பிலீவ் பண்ணுறது செல்லர்ஸ் தான் எப்போயுமே ஸ்ட்ராங்கு மார்க்கெட்டில். செல்லர்ஸ் லைட்டாக ஒரு சான்ஸ் வந்துருச்சுன்னா உள்ளே இறங்குனாங்கன்னா பெருசாக ஃபாலோ ஆக்கி விட்ருவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சான்ஸ் கிடச்சா போதும் கீழே இறக்கி விட்ருவாங்க. ஆனால் பையிங்க்கு நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் சிக்னல் வந்தால் மட்டும்தான் பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஆனால் செல்லர்ஸ் அப்படி கிடையாது. சின்னதாக சிக்னல் கிடைச்சாலும் ஒரு குரூப்பே உள்ளே வந்து மொத்த பணத்தையும் இறக்கி ஒரு மாதிரி மார்க்கெட்டை கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நான் பேங்க் நிஃப்டியை வச்சு நான் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டட். இதில் மாறுச்சுன்னா இதுலேயும் மாறும், இதில் மாறுச்சுன்னா இதில் மாறும். சம்டைம்ஸ் ரேர் கேஸ் ஒரு 10% தான், 90% எல்லாமே ஒன்றா தான் மூவ் ஆகும். நிஃப்டி ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி நிஃப்டி 50லாம். பட் இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் மிரர் மாதிரி மூவ் ஆகும். இது அப் சைடு போகும், இது டவுன் சைடு போகும். அந்த மாதிரி மிரர் வியூவில் மூவ் ஆகும். இல்லாட்டினா எல்லாமே சேம் சைடில் தான் மூவ் ஆகும்.
ஸோ இப்போ இந்த சினாரியை வச்சு பார்த்தோம்னா பையர்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக தான் முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் மேலே தான் முடிச்சு இது மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பையருக்கு ஸ்ட்ராங் சிக்னலான்னு கேட்டால் தெரில. பட் ஆனால் கொஞ்சம் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பு 47,520க்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் 9:30க்கு மேலே சஸ்டெண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைர்னா ஃபின் நிஃப்டிலேயே நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ட்ரேடு எடுக்கிறது கொடுக்குறது. ஸோ 47,800ன்றதை ஈஸியாக பிரேக் பண்ணணும்னு நான் அசீவ் பண்ணுறேன். 47,800க்கும் 47க்கும் 47,300க்கும் 47,800க்கும் நல்ல ரேலி, ரெண்டுக்கும் நடுவில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் நாளைக்கு. ஸோ அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். டே கேண்டில் வச்சு எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ இப்போ அடுத்தது ஃபின் நிஃப்டியோடதையும் ஜஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி இன்னைக்கு ஃபின் நிஃப்டி இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். நம்ம அதுலேயும் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். பட் நம்ம அட் டயத்தில் ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுனால நம்ம செலக்டிவாக தான் பண்ணணும். ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹை கிடையாது. அது வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஆல் டைம் ஹை 21,627, கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் கீழே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி ஹை கிட்ட வந்து 3 மணி வரைக்கெல்லாம் ஹை கிட்ட வந்துட்டு தான் இறங்கியிருக்காங்க. ஸோ லோ பார்ப்போம் நாளைக்கு ஃபின் நிஃப்டி. அது மந்த்து ஸ்டார்டிங்கில் நம்ம பெருசாக மொமெண்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஹை பாயிண்டில் தான் இருக்காங்க. இப்போ 2800 கீழே மார்க்கெட்டு விழுந்ததுன்னா இவங்க எங்கே வரைக்கும் வருவாங்கன்னா 600 வரைக்கும் வருவாங்க. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்து வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த இடம் வீக் ஆகணும். இந்த இடம் வீக் ஆகணும். இந்த இடம் வீக் ஆகிடுச்சுன்னா 700 வீக் ஆகிடுச்சுன்னா 800 கீழே ஈஸியாக வந்துடும். பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கீழே வராது. நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் 21,000 ஈஸியாக பிரேக் பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எப்படி எடுக்கலான்றாலும் நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் நான் கொடுக்குறது. யாரும் பணத்தை போட்டு விஷயம் இதை பற்றி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்க தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜஸ்ட்டு பேப்பர் ஒர்க் மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் தான் என்னோடய குரூப்பில் நான் கிளியராக போட்டிருப்பேன். மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறையா விதமாக சொல்லுவாங்க. பட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் ப்ளே ஆகிறது வந்து மார்க்கெட் ரன் ஆகிறது வந்து பிக் ஃபைட்டர்ஸ் லைக் பெரிய பெரிய பையர்ஸ் இருக்கலாம், பெரிய பெரிய செல்லர்ஸ் இருக்கலாம், புட் ஃபைட்டர்ஸு, கால் ஃபைட்டர்ஸ், கால் ரைட்டர்ஸ்லாம் நிறையா விதமாக சொல்லலாம். பட் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நான் இருக்கேன்னா எனக்கும் என்னோடய எமோஷனுக்கும் நடுவில் நடக்கிற ஃபைட்டு தான் மார்க்கெட். அது மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல்ஸு மார்க்கெட்டில் எத்தனையோ கோடி பேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை எடுக்கிறாங்க டெய்லி பேஸில். அப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் அவங்கவுங்க இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் 50 பாயிண்ட் எடுக்கணும், இன்றைக்கி நான் 1000 ரூபா சம்பாதிக்கணும், இன்றைக்கி நான் 10,000 சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்க செல்ஃபாக என்ன ரிஸ்க் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, இன்றைக்கி 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு 2,000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு ஒரு 5,000 ரூபா கிடச்சா ஓகே, 3,000 ரூபா கிடச்சா ஓகே, 2,000 கிடச்சான்னு செல்ஃபாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன ட்ரேட் பண்ணணும் பிளான் பண்ணுறாங்களோ அந்த பிளானை தான் அவங்க ட்ரேட் பண்ணணும். எமோஷன்ஸில் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு உள்ளே அவங்க எதையாவது போட்டு 100 வாங்குற இடத்துல 200 வாங்குற இடத்துல 500 போட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பிளானை நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது. நேற்று விட்ட லாஸை இன்றைக்கி கவர் பண்ணுறேன், இன்றைக்கி விட்ட லாஸை நாளைக்கு கவர் பண்ணுறேன்னு சொல்லி எமோஷன்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் எத்தனையோ நீங்கள் க்ரோவில் போனாலே காட்டுவாங்க 10% பீப்புள் ஒன்லி ஏர்ன் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். 100%ல் 10% தான், 90% லாஸ் தான் பண்ணுறாங்க. இந்த 90% பீப்புள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் இந்த எமோஷன்ஸ் தான். ஸோ இந்த எமோஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு குறைஞ்சது என்னை கேட்டால் ஒரு 3 மாதம் பேப்பர் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள். நான் வந்து இது ஃப்ரீயாக தான் நான் பண்ணுறேன். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்க ஜஸ்ட் இதை பாருங்கள். என்னோடய டெலகிராம் குரூப்பையும் வாட்ச் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ கால்ஸு ஷுவர் கால்ஸ் மட்டும்தான் கொடுக்குறது. நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக எதெல்லாம் ஷுவராக கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சு தான் கால் கொடுக்குறேன். அதை வச்சுட்டு நீங்களும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறத பற்றி யோசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றதை பார்ப்போம். நாளைக்கு எப்படி பண்ணலாம், எந்த இடத்துல என்ட்ரி ஆகலான்றதை நாளைக்கு நான் உங்களுக்கு குரூப்பில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி சேம் இன்றைக்கி எதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணேன், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ற வீடியோவையும் நான் டெய்லி வித்தவுட் ஃபெயில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐ ப்ரெடிக்ட் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் மூமெண்ட் கொடுத்தானா 550 600க்கு மேலே ஒரு அப் மூமெண்ட் கொடுத்தானா பேங்க் நிஃப்டியில் ஒரு ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். 300 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா டெஃபினட்டாக 48 டச் பண்ணும். வெனஸ்டே ஐ ஹோப் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்றைக்கெலாம் 48க்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எப்படி இருக்குது என்னன்றதை நாளைக்கு இதில் பார்ப்போம். ஓகே, பாய்.